கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து இந்த திரைப்படத்திற்கான திரைக்கதை டயலாக்ஸ்லாம் எழுதியிருக்கிறாரு. ரொம்ப நல்லாவே இருந்தது. முக்கியமாக கோட் சீனுக்கான டயலாக்ஸும் நல்லா இருந்துச்சு. சுதீஷ் சங்கர் இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்கிறார். ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தில் வந்து அன்பே சிவம் மாதிரி ஒரு 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 ட்ராவல், அந்த ட்ராவலில் வந்து 2 பேர் எதிரெதிர் துருவங்கள் கொண்ட நபர்கள் அவங்க எப்படி வந்து ஒன்றா சேர்றாங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற ப்ளஸ் மைனஸ் எப்படி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த திரைப்படம் வந்து ஃபஸ்ட்டு போக போகுது அப்படின்னு நினைக்கும் போது இன்டர்வலில் வந்து ஒரே ஒரு திருப்பம். இதெல்லாம் ஓரளவு நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடிஞ்சாலும் கூட கிளைமேக்ஸில் சமூகத்துக்கு நன்மை பயக்கும் விதமாக சில விஷயங்களை சொல்கிறது வந்து சினிமாத்தனமாக இருந்தாலும் கூட ரசிக்கத்தக்க அளவிலேயே இருக்குது. இன்னொன்று, இந்த படத்துக்கு வந்து செலவுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆர்டிஸ்ட்டுக்கான செலவுகள் தான் பெருசாக. பகத் ஃபாசில் அண்டு வடிவேல் அவங்களுடைய செலவு மட்டும்தான். அது ரொம்ப கணக்கச்சிதமாக பொருத்தி இந்த படத்தை வந்து ஓரளவுக்கு ரசிக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. மார்க் மை வேர்ட், தியேட்டரில் வந்து இந்த படம் வந்து மொக்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் ஓடிடியில் இந்த படத்துக்கு என்னப்பா நல்லா தானே பாருது அப்படின்ற பெயரை இந்த திரைப்படம் எடுக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தில்